வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வெல்கம் டு ரோஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெண்பொங்கல் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ நான் 1 கப் பச்சரிசியும் 1/2 கப் பாசிப்பருப்பும் எடுத்திருக்கேன். 1/2 கப் பாசிப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு 2 நிமிஷம். இப்போ நான் அரிசியையும் பருப்பையும் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை குக்கரில் ஆட் பண்ணிடலாம், பாசிப்பருப்பையும் அரிசியையும். இப்போ நம்ம இதுக்கு தண்ணீர் ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு 6 கப் தண்ணீர் ஆட் பண்ணிக்க போகிறேன். 1 கப் பச்சரிசிக்கு 4 கப் தண்ணியும் 1/2 கப் பாசிப்பருப்புக்கு 2 கப் தண்ணியும், ஸோ மொத்தமாக 6 கப் தண்ணி ஆட் பண்ணிடலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா தான் அரிசியும் பருப்பும் நல்லா குழைய வேகும். அப்போ தான் நமக்கு பொங்கலுக்கு ஒரு நல்ல டெக்ஸ்சர் கிடைக்கும். ஸோ மொத்தமாக 6 கப் தண்ணீர் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை 4 விசிலுக்கு வச்சுப்போம். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி பாருங்கள், சாதமும் பருப்பும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள், நல்லா குழைய வெந்திருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க, இந்த மாதிரி நல்லா மசிச்சு விடுங்க. அப்போ தான் நமக்கு பொங்கலுக்கு ஒரு நல்ல டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போ ஒரு கடாயில் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ நெய் பிடிக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் தாளிக்கிறதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 10 முந்திரி, 2 காய்ந்த மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை. இப்போ நெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம சீரகத்தை ஆட் பண்ணிடலாம், மிளகையும் ஆட் பண்ணிடலாம். மிளகை லைட்டை நான் தட்டி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா முந்திரியும் ஆட் பண்ணிடலாம். முந்திரி வந்து நல்லா லைட் ப்ரௌனில் வரணும், அந்தளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ முந்திரி எல்லாமே நல்லா வறுத்தாச்சு. இப்போ நான் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி ஆட் பண்ணிடலாம். நல்லா குட்டி குட்டியாக இஞ்சியை கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி ஆட் பண்ண பிறகு நம்ம காய்ந்த மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். காய்ந்த மிளகாயை கிள்ளியே ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பெருங்காயத்தூள் பிடிக்கும், வாசனை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம தாளித்ததை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சுவையான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. பருப்பும் அரிசியும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா கொலையை வேக வச்சிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பொங்கலும், நல்லா ஒரு டெக்ஸ்சரும் நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு சுவையான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு எம்மியான டேஸ்டியான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் சாம்பார், தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.